நான் தான் உங்களோட ஏபி. இன்னைக்கு நேபாளே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கடந்த 3 நாளா நேபாளில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் இப்போ கரண்டா இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு எதிராக நடத்தப்பட்டு இருக்கு. சரி, இந்த ஒரு போராட்டம் யாரெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கும்போது கேட்கும்போது நீங்களே ஷாக் ஆவீங்க. கிட்டத்தட்ட 13 வயசுலேருந்து 20-21 வயசுல இருக்கிற பசங்க தான், ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. இவங்களோட பேர் என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது ஜென்சி ப்ரொடெஸ்ட் அப்படின்றது சொல்றாங்க. ஸோ ஜென்சி அப்படின்றப்போ நாப்போ கிட்ஸ், அந்த நேபாளில் இருக்கிற கிட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இளம் வயசு யங்ஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு போராட்டத்தை இப்போ இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ப்ரொடெஸ்ட் எந்த அளவுக்கு ஒரு சீரியஸா இப்போதைக்கு மாறி இருக்குன்னா, கடந்த 3 நாள்ல இந்த போராட்டம் பண்ற இந்த ஒரு யங்ஸ்டர்ஸை சமாளிக்க முடியாம அந்த நேபாளில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுவும் இல்லாமல் அந்த ஒரு கரண்ட் கவர்மெண்ட்ல இருக்கிற மினிஸ்டர்ஸ் நடு ரோட்ல போட்டு அங்கே இருக்கிற போராட்டக்காரர்கள் அடிச்சிருக்காங்க, ஜட்டியோட ஓட வச்சிருக்காங்க. ஒரு மினிஸ்டரையுமே, அங்கே இருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லாருமே ஒரு ஏரிக்கு பக்கத்தில் வரவும் போகிறவங்களாம் அடிச்சு அவரை ஜட்டியோட வந்துட்டு துரத்தி இருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு அங்கே இருக்கிற நேபாளில் நடந்திருக்குன்றது எந்த அளவுக்கு பாருங்க. இதெல்லாம் தாண்டி அங்கே இருக்கிற நேபாளில் இருக்கிற பார்லிமெண்ட்டையுமே அடிச்சு உடைச்சிருக்காங்க அங்கே இருக்கிற போராட்டக்காரர்கள். இப்போ கரண்ட் கவர்மெண்ட்ல இருக்கிற பிரைம் மினிஸ்டரும் ரிசைன் பண்ணிட்டாரு, அங்கே இருக்கிற கவர்னருமே ரிசைன் பண்ணிட்டாரு, அங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸுமே எல்லாருமே ஜட்டியோட ஓட வைக்கிறாங்க அங்க இருக்கிற மக்கள். அப்படின்றப்போ இது எந்த அளவுக்கு ஒரு சீரியஸான ஒரு விஷயம் நேபாள நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். சரி, இதெல்லாம் எதுக்கு இந்த ஒரு போராட்டக்காரர்கள் பண்றாங்க அப்படின்றப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் கிட்டத்தட்ட 26 சோஷியல் மீடியா ஆப்ஸை அந்த கரண்ட் கவர்மெண்ட் பேன் பண்ணதுனால மட்டும். கேட்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல. என்னடா ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாத்தையுமே பேன் பண்ணதுக்காக விட இவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் அப்படின்றத நீங்க கேட்கறது புரியுது. அந்த போராட்டக்காரர்களோட காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாலிடிக்ஸ் அடங்கி இருக்கான்றது ஷாக் ஆவீங்க. இந்த ஒரு நேபாள் ப்ரொடெஸ்ட் பத்தி தான் கம்ப்ளீட் டீடைலா வழக்கம்போல 10 நிமிஷத்துல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க போலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நீங்க தெரிஞ்சுக்காத பல விஷயங்களை இந்த சேனல் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்துல காமிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது ஆகஸ்ட் 28 நேபாளோட கரண்ட் கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. என்ன அப்படின்றப்போ செப்டம்பர் 4 இருந்து 26 சோஷியல் மீடியா ஆப்ஸை நாங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஆகஸ்ட் 28 இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க அங்க இருக்கிற மக்களுக்கு. சோ இந்த ஒரு விஷயம் அந்த மக்கள் கேட்டதுமே அப்பவே சில பேர் வந்துட்டு எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா செப்டம்பர் 4 வந்தது. சோ அந்த நேபாள் கரண்ட் கவர்மெண்ட் சொன்ன மாதிரியே 26 ஆப்ஸ், சோஷியல் மீடியா ஆப்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. இந்த ஒரு விஷயம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுமே வந்துட்டு இதை யாரை கோவப்படுத்தி இருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது அங்க இருக்கிற ஜென்சி பீப்புள்ஸ், அதாவது ஒரு 13 வயசுலேருந்து 21 வயசு மக்கள், குழந்தைங்க, யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமே அதிக அளவில் இந்த சோஷியல் மீடியாவில் தானே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணுற இந்த 26 சோஷியல் மீடியா ஆப்ஸை வந்துட்டு இவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதால அவங்கள கோவப்படுத்த ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதனால இந்த ஒரு 13லேருந்து 21 வயசுக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நடு ரோட்டுக்கு வந்துட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு போராட்டத்துக்கு பேர் தான் ஜென்சி ப்ரொடெஸ்ட் இன் நேபாள் அப்படின்றது சொல்றாங்க. இந்த குழந்தைகள் யார் அப்படின்னு பார்க்கும்போது நேப்போ கிட்ஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. நேபாளின் குழந்தைகள் அப்படின்றவங்க தான் இதுக்கான ஒரு அர்த்தம். சரி, அப்படி என்ன 26 ஆப்ஸ் அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது மெட்டாவோட ஃபேஸ்புக், மெசஞ்சர், அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராம்ஸ், இது எல்லாத்தையுமே, அதே போல கூகுளோட யூடியூப், இந்த மாதிரி அது சம்பந்தப்பட்ட சோஷியல் மீடியா ஆப்ஸ், அதுக்கப்புறமா ஐஎம்ஓவா இருக்கட்டும், ரெட்டிட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி மற்ற சோஷியல் மீடியா ஆப்ஸ் எல்லாம் அங்க இருக்கிற ஜென்சி மக்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்களோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு பேன் பண்றாங்க. ஸோ இதோட கணக்கு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 26 ஆப்ஸ் வருது. இதை தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு பேர்ல முடக்கியிருக்காங்க அங்க இருக்கிற நேபாள் கவர்மெண்ட். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட அங்க இருக்கிற ஜென்சி மக்கள் எல்லாருமே வந்துட்டு நடு ரோட்டுக்கு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சு எல்லாருமே போர்க்குடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதோட தொடர்ச்சி இந்த போராட்டத்தை நடத்துறவங்க யாரு? ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே இளம் ரத்தங்கள். ஸோ எல்லாருமே வந்துட்டு யங்ஸ்டர்ஸ். ஸோ இவங்களுக்கு எதிர்த்து வந்துட்டு இப்போ நேபாள் கவர்மெண்ட் சில முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது இவங்க எல்லாம் சின்ன பசங்க தான். இவங்க வந்துட்டு போலீஸ், நம்மளோட மிலிட்டரி எல்லாத்தையுமே இறக்கி விட்டோம் அப்படின்னு போய் எல்லாருமே அவங்க வீட்டில் போய் உட்காந்துப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு அந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்காக லட்டி சார்ஜ், அதுக்கப்புறமா தண்ணியை ஃபோர்ஸா அடிக்கிறது, இது எல்லாமே நீங்க என்னென்ன பண்ணணுமோ அந்த போராட்டத்தை கடைசியில் நிப்பாட்டணும், அதுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நேபாள் கவர்மெண்ட் ஒரு ஆர்டரை கொடுத்துட்டாங்க அங்க இருக்கிற போலீஸ்க்கும் மிலிட்டரிக்கும். ஸோ உடனே போராட்ட களத்துக்கு போலீஸும் ஒரு சைடு வராங்க, மிலிட்டரியும் ஒரு சைடு வராங்க. முதல்ல பேச்சுவார்த்தையில ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த ஒரு பேச்சுவார்த்தையில அங்க இருக்கிற போராட்டக்காரர்கள் பெருசா வந்துட்டு காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. ஏன் லட்டி சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்க இருக்கிற மிலிட்டரிஸும் போலீஸும். ஸோ இதனால இன்னும் அங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கோபத்துக்கு ஆளாயிட்டாங்க. ஏன்னாக்கா இது தப்பு தான், மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படின்றது அந்த நாட்டு கவர்மெண்ட் பண்ணுது அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த போராட்டக்காரர்கள் வந்துட்டு யாரும் வயசானவங்களோ இல்ல சீனியர் சிட்டிசன்ஸோ இல்லைன்னா ஃபேமிலி மேன்ஸோ கிடையாது, எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க மேல கை வச்சா எந்த அளவுக்கு இந்த ஒரு ப்ரொடெஸ்ட் மிக பெருசா மாறும்ன்றது அந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியல. ஏன்னா லட்டி சார்ஜ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால 19 ஸ்டூடெண்ட்ஸ் இறந்திருக்காங்க. அது கூட கிட்டத்தட்ட 100க்கும் மேலான ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஹாஸ்பிட்டலைஸ் செய்யப்பட்டிருக்காங்க இந்த லட்டி
லட்டி சார்ஜ்ல. இதனால அந்த நேபாளில் சுற்றி இருக்கிற மற்ற இடங்களில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த மாதிரி 19 ஸ்டூடெண்ட்ஸ் இறந்திருக்காங்க, ஹாஸ்பிட்டலைஸ் செய்யப்பட்டிருக்காங்க, மாணவர்களை போட்டு போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுமே இன்னும் ஏகப்பட்ட இடங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த போராட்ட களமே இன்னும் மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக மாற ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த ஒரு சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்ட அந்த ஒரு கரண்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்றப்போ அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் உடனே ஒரே நாளில் அந்த 26 சோஷியல் மீடியா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல அது உடனே வந்துட்டு எடுத்துட்டார். ஸோ நீங்கள் திரும்பி எல்லாரும் போலவே வந்துட்டு அந்த சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறமாவுமே வந்துட்டு இந்த ஒரு போராட்டக்காரர்கள் அடுத்தது என்ன யோசிச்சாங்க அப்படின்றப்போ எங்களுக்குள்ள இறந்து இந்த 19 பேருக்கு என்ன ஒரு பதில், அவங்க இறந்துட்டாங்க, கிட்டத்தட்ட 100 பேர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன இந்த கவர்மெண்ட் பதில் சொல்ல போகுதுன்னு சொல்லி அடுத்த ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிச்சு. இப்போ அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் போலீஸையும் மிலிட்டரியும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அங்க இருக்கிற மிலிட்டரியும் போலீஸும் ஸ்டூடெண்ட்ஸையும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ 2 பேருக்குமே மிகப்பெரிய ஒரு சண்டை அப்படின்றது ஆரம்பிச்சாச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் அங்க இருக்கிற போராட்டக்காரர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் அங்க இருக்கிற கவர்மெண்ட் கிட்ட கேட்கறாங்க. இந்த சோஷியல் மீடியாவை நீங்க எதுக்காக பேன் பண்ண ஆரம்பிச்சீங்க? ஏன்னா நாங்கள் சோஷியல் மீடியாவில் அங்கே இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட்டை நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்கறதுனால தானே நீங்கள் சோஷியல் மீடியாவை பேன் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நேபாளை பொறுத்த வரைக்கும் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, இங்கே இருக்கிறவங்களுக்கு சரியாக படிப்பு அப்படின்றது ஒன்று இல்லை, நிறைய பேருக்கு இங்கே படிப்பே சரியில்லை, இங்கே என்ன ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பெருசாக வந்துட்டு இங்கே மக்களுக்காக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேள்விகள் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கவர்மெண்ட்டே ஒரு ஊழல் நிறைஞ்ச கவர்மெண்ட்டு. ஸோ எல்லாத்துக்குமே காசு கேட்குறாங்க, எல்லா விஷயத்துக்குமே காசு கேட்குறாங்க. இதனால அங்கே இருக்கிறவங்க நேபாளில் இருக்கிற அரசியல்வாதிகள், அங்கே இருக்கிற பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறமா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், இவங்க எல்லாருமே தான் பணக்காரங்களா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏழைகள் இன்னும் ஏழைகளாக தான் இருக்காங்க. இங்க நிறைய பேருக்கு இன்னும் வேலைகள் கூட உருப்படியா கிடையாது, நிறைய பேருக்கு இங்க ப்ராப்பரான படிப்புமே கிடையாது, எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லை. எல்லாத்தையுமே நீங்க ஊழல் பண்ணி உங்களோட குடும்பத்துக்கும் நீங்களும் சந்தோஷமா லக்ஸரியஸா வாழ்றதுக்கு எங்க கிட்ட இருந்து நீங்க சுரண்ட ஆரம்பிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த ஊழலை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அப்படியே அந்த போர்க்களமே திசை மாறி இப்போ ஊழலுக்கான ஒரு போராட்டமா மாற ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு வந்துட்டு அங்க இருக்கிற நேபாள் கவர்மெண்ட் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது கடந்த 3 வருஷமா நேபாளில் வந்துட்டு இந்த மெட்டாவா இருக்கட்டும், கூகுளா இருக்கட்டும், நாங்கள் ஏகப்பட்ட லெட்டர்ஸுமே மெயில்ஸுமே அனுப்பியிருக்கோம். எதுக்காக அப்படின்றப்ப பார்க்கும்போது நேபாளில் எங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு கவர்மெண்ட் நடத்துறது. நேபாளுக்கு வந்து மெட்டாவும் சரி கூகுளும் சரி நேபாளில் ஒரு ஆஃபீஸை ஓப்பன் பண்ணுங்க, அந்த ஆஃபீஸில் இருந்து நீங்கள் நேபாளில் இருந்து செயல்படுங்க. நேபாளில் இருக்கிற சோஷியல் மீடியாவில் இருக்கிற மக்கள் போடுற போஸ்டாக இருக்கட்டும், இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கிற மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயம் நம்ம போடுறதா இருந்தாலும் அதை வந்துட்டு நேபாள் கவர்மெண்டோட அனுமதிப்படி தான் அந்த போஸ்டர்ஸ் அப்படின்றதுமே வந்து நேபாள் முழுக்க சர்க்குலேட் ஆகணும். ஸோ இதனால வந்துட்டு சோஷியல் மீடியாவை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் 3 வருஷமா இந்த ஒரு மெட்டா கம்பெனிக்கும் கூகுள் கம்பெனிக்கும் நாங்கள் லெட்டர் மேலே லெட்டர் போட்டுக்கிட்டே இருந்தோம். பட் அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு ரிப்ளைஸுமே எங்களுக்கு வரல. அவங்களும் வந்துட்டு இங்கே ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே எங்களுக்கு தெரியல. ஸோ அவங்கள வந்துட்டு நாங்கள் வார்ன் பண்ணுற ஒரு விதமாக தான் நாங்கள் கடைசியாக ஒரு வார்னிங் டேட் அப்படின்றது கொடுத்தோம். செப்டம்பர் 4ஆம் தேதிக்குள்ளே உங்ககிட்ட எந்த ரிப்ளை வரல அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் உங்கள் ஆப்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோம் நேபாள் அப்படின்றதுக்காக அவங்கள வார்ன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தோம்ன்றதை தாண்டி இங்கே இருக்கிற மக்களுக்கு அது பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நாங்கள் கொண்டு வரல அப்படின்ற ஒரு விளக்கத்தையுமே அங்கே இருக்கிற நேபாள் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. பட் இந்த ஒரு விஷயத்தை அங்கே இருக்கிற போராட்டக்காரர்கள் வந்துட்டு இதை ஏற்கவே மாட்டாங்க. ஏன் அப்படின்றப்போ நேபாளில் இருக்கிற அரசியல்வாதிகளுமே சரி, நேபாளில் இருக்கிற கவர்மெண்ட்டை பற்றியுமே நாங்கள் சுட்டி காட்டி பேசுகிற ஒரு இடம் சோஷியல் மீடியா தான். அந்த சோஷியல் மீடியா இருந்தால் தானே நீங்கள் பேசுவீங்க, அது அந்த இல்லைன்னா நீங்கள் எப்படி வந்துட்டு கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசுவீங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இது போராட்டக்காரர்களோட ஒரு பாயிண்டாக இருக்குது. ஸோ உடனே இந்த போராட்டக்காரர்கள் நாப்போ கிட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்றப்போ பார்லிமெண்ட் இருக்கிற செவுத்தை உடைச்சி அதுக்கப்புறமா பார்லிமெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சி இருக்கிற பார்லிமெண்ட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையுமே அடித்து உடைச்சிருக்காங்க. பார்லிமெண்ட்டையும் ஒரு கட்டத்துக்கு மேலே கொளுத்திருக்காங்க. கொளுத்தி முடிச்சதுக்கப்புறமா அங்கே இருக்கிற மினிஸ்டர்ஸ் யாரெல்லாம் கையில் மாட்டுறாங்களோ அவங்க எல்லாருமே அடிச்சிருக்காங்க. மினிஸ்டர்ஸே அடிச்சிருக்காங்க அங்கே இருக்கிற ஜென்சி பீப்புள்ஸ். ஸோ இந்த ஒரு விஷயம் எல்லாமே இன்னும் தீயா பரவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர், நேபாளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு இந்த போராட்டக்காரர்களோட கையில் கிடைச்சதுக்கப்புறமா அவரை ஜட்டியோட அடித்து ஓட விட்டுருக்காங்க நடு ரோட்டில். இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு விஷயம் பாருங்கள். ஒரு சைடு மினிஸ்டர்ஸ் அங்கே இருக்கிறவங்க வந்துட்டு அடி வாங்கிட்டு இருக்காங்க, இந்த ஒரு சைடு வந்துட்டு இதுக்கு முன்னாடி நேபாள ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த பிரைம் மினிஸ்டர், இப்போ இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட்டை விட முன்னாடி இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட்டோட கரப்ஷன் தான் அளவுக்கு அதிகமாக இருந்தது. ஸோ அந்த ஒரு கவர்மெண்ட்டோட தலைவராக இருந்த பிரைம் மினிஸ்டரை வந்துட்டு அவரோட வீட்டை போய் தாக்க ஆரம்பித்தாங்க. அங்கே அவரோட ஒய்ஃப் இருந்தாங்க, அந்த ஒய்ஃபையுமே சேர்த்து அங்கே இருக்கிறவங்க அடித்து அதுக்கப்புறமா எக்ஸ் பிரைம் மினிஸ்டரோட வீட்டையே கொளுத்தி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்தது. ஸோ இதனால எக்ஸ் பிரைம் மினிஸ்டரோட ஒய்ஃபுமே இந்த ஒரு விஷயத்தில் இறந்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாமே கைமீறி போனதுக்கப்புறமா ஃபைனலாக இப்போ நேபாளோட கரண்ட் கவர்மெண்ட்டில் இருக்கிற ஷர்மா ஒலி அப்படின்ற ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ரிசைனே பண்ணிட்டார்.
ஸோ இதுக்கப்புறமா நான் நேபாளில் பிரைம் மினிஸ்டராகவே இல்லைடான்னு சொல்லிட்டு ரிசைனே பண்ணிட்டாரு. அது பின்னாடியே பல மினிஸ்டர்ஸுமே ரிசைன் பண்ணிட்டாங்க, கவர்னருமே ரிசைன் பண்ணிட்டாங்க. அப்போ இப்போ நேபாள் இப்போ எல்லாருமே ரிசைன் பண்ண மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ரீலங்காவோட கதை மாதிரி தான் இப்போ நேபாளில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இப்போ அடுத்த ஆட்சியை பண்ணுறதுக்கு அங்கே ஆள் இல்லை. இப்போ யார் ஆட்சியை பிடிப்பா, யார் ஆட்சிக்கு வருவா, யார் நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டராக ஆவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் அப்போ தான் வந்துட்டு பாலன் ஷா அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு அங்கே இருக்கிற ஜென்சி மக்கள் போராட்டக்காரர்கள் ஒருத்தரை சூஸ் பண்ணுறாங்க. இந்த பாலன் ஷா வந்துட்டு ஒரு நேபாளில் இருக்கிற ரேப்பர். கடந்த ஒரு 7-8 வருஷமா அவர் வந்துட்டு வாழ்க்கையை வந்துட்டு பாலிடிக்ஸில் ஈடுபடுத்திக்கிட்டார். ஸோ இதனால அவர் பேசுகிற மேடை பேச்சுகளாக இருக்கட்டும், அவரோட பாடல்களையாக இருக்கட்டும், நேபாளில் இருக்கிற கரப்ஷனை பற்றியும், நேபாளில் இருக்கிற கவர்மெண்ட்டை பற்றியும், நேபாளில் இருக்கிற தவறுகளை பற்றியுமே அவர் சுட்டி காமிச்சு அவரோட பாடல்களையுமே பாடுவார். இதனால ஃபேன் பேசஸ் அவருக்கு அதிகமாகவும் ஆயிடுச்சு. அதோட பவரில் பாலிடிக்ஸுமே வந்தார். பாலிடிக்ஸில் வந்ததுக்கப்புறமா ஒரு முக்கியமான ஒரு ஆளாவுமே நேபாளில் மாற ஆரம்பித்தார். ஸோ பாலிடிக்ஸில் அவர் பேசுகிற மேடை பேச்சுகள் எல்லாருமே கரப்ஷனை நோக்கி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து வளர்ந்த அந்த ஜென்சி பீப்புள்ஸ், அங்கே இருக்கிற போராட்டக்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அடுத்தது பாலன் ஷா தான் இங்கே நேபாளுக்கு பிரைம் மினிஸ்டராக வரணும். அப்படி வந்தால் நேபாள் திரும்பியும் அடுத்த ஒரு கட்டத்துக்கு நகர ஆரம்பிக்கும் நல்ல ஒரு விதமாக அப்படின்றது அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. ஸோ இதனால இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் பாலன் ஷா அவர்கள் வந்துட்டு பிரைம் மினிஸ்டராக வருவாரா அப்படின்றது தெரியல. இன்னைக்கு நீங்கள் இந்த ஒரு நேபாள நடந்த இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடெஸ்ட்டை வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு புதுசாக பார்க்குறீங்களோ, பட் இதே போல் போன வாரம் இந்தோனேஷியாலும் இதை விட பயங்கரமாக நடந்திருக்கு ஒரு ப்ரொடெஸ்ட். இதே போல் பார்லிமெண்ட் அங்கே இருக்கிற மக்கள் எரிச்சிருக்காங்க. பட் அவங்களோட கோரிக்கை வேற ஒரு விதமாக இருந்தது. அந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் போய்ட்டு யூடியூப்ல இந்தோனேஷியா ப்ரொடெஸ்ட் மிஸ்டர் சீனியர் அப்படின்றது போட்டிங்கனாலே என்னோட வீடியோ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரு ப்ரொடெஸ்ட்டுமே இதை விட இன்னும் பயங்கரமாக இருக்கும். விருப்பம் இருந்தால் அந்த வீடியோவை போய் பாருங்கள். இதுதான் நேபாளில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த நாப்போ கிட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு ப்ரொடெஸ்ட்டுக்கான ஒரு மொத்த டீட்டெயிலுமே. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கரப்ஷனுக்கு எதிராக இப்போ பொதுமக்கள் எல்லாருமே வந்துட்டு இந்தோனேஷியாவுமே சரி, இப்போ நேபாளையுமே சரி, இந்த மாதிரி ஒரு போர்க்கொடியை தூக்கியிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் இந்தியாவுக்கு மற்ற அரசியல்வாதிகள், கரப்ஷன் பண்ணுற அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடமாக அமையுமா அமையாதா அப்படின்றது உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களோட மைண்ட் செட்டில் யாராவது இருப்பாங்களே, இந்த ஆட்சி வந்துட்டு கரப்ஷன் ஆச்சுப்பா, இந்த கட்சி வந்துட்டு கரப்ஷன் கட்சிப்பா அப்படின்றது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தாட் இருந்ததுன்னா உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.